ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேங்க. சமையல் எல்லாமே மொத்தமாக வச்சுட்டேன் பெரிய குக்கரில். சாம்பார் மட்டும் தனியாக ஒரு சின்ன குக்கரில் வச்சேன். அது நேற்று எஸ்டர்டே முதல் நாளே வந்து கறிகாயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சதுனால எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சாம்பாரும் வந்து குக்கர் சாம்பார் தான் இன்றைக்கி பண்ணேன். சின்ன வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் போட்டு பண்ணினேன். கடுகு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டினேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன், புளித்தண்ணி, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி விட்றதுக்கு வந்து தேங்காய், கொத்தமல்லி, கடலப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு ஓட்டு வறுப்பாக வறுத்துட்டு அதையும் அரைச்சி அதில் போட்டுன்ட்டேன். நான் தண்ணியும் அதில் கரைச்சி விட்டுட்டேன். மிளகாப்பொடியும் அதிலையே போட்டுட்டேன். உப்பு தேவையானது அதிலையே போட்டுன்ட்டேன். நான் எல்லாம் கரைச்சி விட்டு மூடி 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்து பருப்பையும் அதிலையே விட்டுட்டேங்க. நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் அதுக்கு முன்னாடியே எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. அப்புறம் பருப்பையும் கரைச்சி விட்டு 2 கொதி விட்டு இறக்கி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு அதையும் முடிச்சாச்சு. எனக்கு இதே டைப்பில் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம்னா நமக்கு நல்லாவே கேஸ் சேவிங் ஆகும் நமக்கு. ஸோ இந்த டைப்பில் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.